சக்திதாஸ் சார். எஸ் சார். பெருமைக்குரிய வழக்கறிஞர் பெருந்தகைகளே, வருங்கால நீதிபதிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அற்புதமான மாலை பொழுது வேளையில் நம்முடைய த ப்ரோலிட்டட் பிளீடர்ஸ் குரூப்பின் வாயிலாக 300 நாட்கள் கடந்த சட்டம் சார்ந்த வகுப்புகள் அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும், அதே போல் மாலை வேளையில் 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் சிறப்பு வகுப்புகளாக சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு பர்னோமிக் வியூ ஆஃப் ரைட்டிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் இன் கிரிமினல் லா என்ற தலைப்பின் அடிப்படையில் வகுப்பு எடுக்க வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தும் நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும், பல நீதிபதிகளை உருவாக்கியவரும், பல APPகளை உருவாக்கியவரும், இன்னும் பல நீதிபதிகளை உருவாக்கி தீர்வேன் என்ற வைரவரிக்கு சொந்தக்காரரும், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்மாதிரி தீர்ப்புக்கு சொந்தக்காரரும், பெருமைக்குரிய மூத்த வழக்கறிஞர் நம்முடைய அன்புக்குரிய சீனியர் K.Sakthidoss.Msc பாண்டியன் சார் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். அன்புக்குரிய வழக்கறிஞர் பெருந்தைகளே, உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ தயவு செஞ்சு மீட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமான சந்தேகம் ஏற்படுமாயின் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பு இறுதியில் உங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வு காணப்படும். வெற்றி அடைய கடைசியாக ஓடுகிறேன் என்பதை விட வருத்தம் இல்லை, இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறேன் என்பதே பெருமை. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும், ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை தரும். அந்த வகையில் இன்றைய வகுப்பு நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நன்றி. வெல்கம் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சக்திதாஸ் சார். அதுபோக என்னை இந்த கிளாஸ்க்கு அழைத்த அந்த எனது நண்பரும் இளவருமான நம்ம ஜெகன்மோகன் அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம அந்த குரூப்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். டிஜே எக்ஸாம் ஆக்சுவலா இந்த கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கா அந்த டிஜே எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட்ஸ்க்குன்னு சொன்னாங்க. அப்படிதான் நானும் என்னை கொஞ்சம் தயார்படுத்தியிருக்கிறேன். இதுல ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி இதே டாபிக்ல வேற ஒரு ஃபேக்கல்டி எடுத்திருந்தாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல நம்மளுமே அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெகன்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க இல்லை சார் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்களும் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல எடுங்கன்னு சொன்னதுனால இது வந்திருக்கேன். ஆக்சுவலா முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து ஒரு அப்பலட் லாயரா நிறைய ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அதை தானே இங்கே சேலஞ்ச் பண்றோம். ஸோ அதுல என்ன மாதிரி எழுதுறாங்க, என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது, என்னெல்லாம் அங்கே மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ப்ராக்டிக்கலா உங்கள்கிட்ட கொஞ்சம் அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, there is no rigid rule or hard and fast rule as to how to write a judgment or as to how to write a decision. This is the time honored principle. அப்படி ஒரு இதே கிடையாது. எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு ரிஜிட் ரூல் கிடையாது. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். பொதுவாக கிரிமினல் சைட்ல இப்ப டிஜே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து அதுக்கு கேட்பாங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு கேஸ் வந்து ஐ விட்னஸ், இன்ஜூர்ட் விட்னஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதர்வைஸ் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சொல்ற மாதிரி அந்த லாஸ்ட் சீன் தியரி, அரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாக ஒரு கிரிமினல் கேஸ் வந்து என்ன மாதிரியான எவிடன்சஸ்ல இருக்குன்னா, there are 2 types. One is based upon eyewitness account. The other is based upon the circumstantial evidence account. அவ்வளவுதான். இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ இப்போ நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நீங்க கிரிமினல் லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரிசியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து வேற வழியே இல்லை, நீங்க தெரிஞ்சே ஆகணும். அப்ப அதுக்கப்புறம் தான் உங்களோட அப்ரிசியேஷன் என்ன மாதிரி இருக்கு அந்த பர்டிகுலர் கிவன் கேஸ்ல அப்படின்னு தான் உங்களோட பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க.
அதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க கொடுத்திருக்க ப்ராப்ளம் அதுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண சொன்னாங்கன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சார்ஜ் ஃப்ரேமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம். போட்டுட்டு டிசிஷன் ரெண்டாவது டாபிக். மூணாவது ரீசன்ஸ் ஃபார் தி டிசிஷன். பொதுவா இன் ஜுடிஷியல் பர்லன்ஸ்ல ஒரே ஒரு ரூல் சொல்லுவாங்க, ரீசன்ஸ் ஆர் ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் எவ்ரி கன்க்ளூஷன். ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க வந்து ரீசன் சொல்லணும். எவ்ரி ஜட்ஜ்மெண்ட் ஷுட் பி பேக்ட் பை ரீசன்ஸ். அதனால அந்த ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல கூட if any order is passed, it should be backed by reasons. If it is not backed by reasons, if it is non-speaking order, on that sole ground, that order would fall to flat. இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ நீங்க எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப லீகல் பர்லன்ஸ்ல கரெக்டா இருக்கணும். இப்ப ஐ விட்னஸ் இருப்பாங்க, ஒரு இன்ஜூர்டு விட்னஸ் இருக்கிறதா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, அவங்க எவிடன்ஸை எப்படி அப்ரிசியேட் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க இந்த ஃபண்டமெண்டலான விஷயங்களை ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரிசியேட் பண்றது, ஐ விட்னஸோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கணும், கேஎஸ்ஐ விட்னஸா இருந்தாங்கன்னா அந்த எவிடன்ஸை எப்படி அப்ரிசியேட் பண்ணணும், இது மாதிரியான பேசிக் ரூலை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது சம்பந்தமா கொஞ்சம் நீங்க படிச்சுக்கலாம். படிச்சுக்கிட்டு இப்ப ஒரு ஐ விட்னஸ் அக்கௌண்ட் உதாரணமா வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு இன்ஜூர்டு விட்னஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஜூர்டு விட்னஸை பொறுத்தளவுக்கு அவங்களோட எவிடென்ஷியரி வேல்யூ ஸ்டாண்ட்ஸ் அட் தி ஹை பெடஸ்டல் கம்பேர் தன் தி அதர் விட்னஸஸ். அப்படி ஒரு கேஸ் இருக்கும்போது நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல அக்யூடல் பண்றேன் எனக்கு டவுட்டா இருக்குன்னு நீங்க பண்ணிட முடியாது. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களோட அந்த வேல்யூவேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சிருவாங்க. ஸோ நீங்க பேசிக் ஃபண்டமெண்டல் லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கிரிமினல் லாவை பொறுத்தளவுக்கு அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் வெரி மச் நெசசரி டு ரைட் அ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சொல்லிட்டேன், பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன், டெசிஷன், ரீசன்ஸ் ஃபார் தி டெசிஷன், இதுதான் கான்செப்ட். பட் நம்ம ஓவரால் இதை எப்படி பார்க்க, அதனால நான் அந்த தலைப்பு கொடுக்கும் போதே கொஞ்சம் யோசித்து பார்த்து கொடுத்தேன், பனாரோமிக் வியூ அப்படின்னு. இதை வைடர் கனோட்டேஷன்ல நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா 2 ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிஜி எக்ஸாம் எழுத போறவங்க நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்களா, அதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இன்ன கிரிமினல் லா அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுல ஐ விட்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த கேஸ் லாவை சைட் பண்றது தப்பே கிடையாது. வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், ஏஆர் 1957, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 614. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உள்ள கான்செப்ட் தான் ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கைடிங் அண்ட் பெக்கான் லைட்டா இருக்கு. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு கிரிமினல் கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் எப்படி அப்ரிசியேட் பண்ணணும், இஃப் தி விட்னஸஸ் எவிடன்ஸ் wholly reliable na, there is no difficulty, you can rely upon and convict the accused. If the evidence of that particular witness is wholly unreliable na, you can easily discard him and record acquittal. The third is very very tough. The third guiding factor, the evidence of that particular witness neither wholly reliable nor wholly unreliable. இப்படி இருக்கு உங்களுக்கு. அதை படிச்சு பார்க்கும்போது அது நம்புற மாதிரி இருக்கு, அது நம்ப முடியாத மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் விட்னஸை கராபரேட் பண்ற மாதிரி வேற ஒரு இண்டிபெண்டன்ட் விட்னஸ் இருக்கணும். அப்படி இருந்தாலே ஒழிய இதை மட்டும் நீங்க ரிலை பண்ண முடியாது. இதுதான் இந்த கான்செப்ட். இதை நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க இப்படிதான் இதை அப்ரிசியேட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல அந்த ப்ரூவ்டுன்னு இருக்கு பாருங்க, அந்த ப்ரூவ்டுன்ற கான்செப்டை நீங்க எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி வச்சுக்கணும். பொதுவாக கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்றவங்க அதை மனசுலயே வச்சுக்கிடுவோம். நீங்களும் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுத போறதுனால
அந்த ப்ரூவ்டு அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் நான் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக அதை படிச்சு காட்டுறேன். அது என்ன சொல்றாங்கன்னா, a fact is said to be proved when after considering the matters before it. இதை பார்த்துக்கோங்க, இந்த மேட்டர்ஸ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து எவிடன்ஸ் சொல்லல, matters before it, the court either believes it to exist or considers its existence so probable that a prudent man ought under the circumstances of the particular case to act upon the supposition that it exists. ஒரு prudent man, ஒரு ordinary prudent man, ஒரு lay man அந்த பர்டிகுலர் ஃபேக்டை நம்புற மாதிரி அந்த ஃபேக்ட் இருந்தா it can be believed. இப்ப உதாரணமா நான் ஒரு வழக்குல டீல் பண்ணும்போது பார்த்தேன், ஒரு ஐ விட்னஸ் அப்பா மகனை வந்து மர்டர் பண்றாங்க. அவரை கடத்திட்டு போகும்போது நான் பாக்குறேன், தொடர்ந்து பின்னாடியே வண்டியில போயிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல அந்த வண்டியை என்னால சேஸ் பண்ண முடியல. நான் வீட்டுல போய் தூங்கிட்டு மறுநாள் பார்த்தேன், ஒரு 11 மணிக்கு எழுந்திரிச்சோடனே காலையில சொன்னாங்க உங்க பையன் இறந்து கிடந்தாருன்னு. இப்படிதான் அந்த எவிடன்ஸ் போகுது. இதை நீங்க நம்ப முடியுமா? ஒரு ஆர்டினரி ப்ரூடன்ட் மேனா இப்போ ஒரு ஃபாதரோட நேச்சுரல் கான்டாக்ட் என்னவா இருக்கும்? அப்புறம் தூங்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களை கேட்கும் போது அந்த எவிடன்ஸை, அந்த விட்னஸோட எவிடன்ஸை நீங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் கோஸ் கான்ட்ரரி டு தி காமன் ப்ரூடன்ட் மேன் சென்ஸ். ஒரு ப்ரூடன்ட் மேன் என்ன செய்வாரு? நைட்டே கடத்திட்டு போயிட்டாங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நான் தூங்கிட்டேன், காலையில எழுந்துச்சு வந்தேன், கேள்விப்பட்டேன், அப்புறம் நான் சம்பவ இடத்துக்கு போனேன், ஆனா இவங்க எல்லாம் கடத்திட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளோட அந்த காமன் சென்ஸ் ஒண்ணுமே இல்லை. கிரிமினல் லான்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் காமன் சென்ஸ். உங்க காமன் ப்ரூடன்ட் மைண்டுக்கு இது சரி, இட் கேன் பி பிலீவ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடணும். பார்த்துக்கிட்டு இதுல இருந்து அப்படியே உங்க அந்த இல்லஸ்ட்ரேஷனை நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். இதுல சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு கேஸ் கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதே உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஐ விட்னஸ் அக்கௌண்ட். இப்ப இதுல டிடி இருக்கு, ஒரு டையிங் டிக்ளரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு இருக்குன்னா அந்த டையிங் டிக்ளரேஷனோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன? இப்போ ஒரு டையிங் டிக்ளரேஷன் வந்து அது இட் கேன் பி சோல் பேசிஸ் ஃபார் கன்விக்ஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஃப் இட் இன்ஸ்பயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட், அது நம்புறபடி இருக்கா? அந்த டிடி கொடுத்தவங்க அவங்க சொல்ற விஷயங்கள் இந்த ப்ராசிக்யூஷன் கேஸோட மேட்ச் ஆகுதா? ஏன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப பிரீஃபா தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நுவான்ஸ்டு ஒரு இதை வந்து அவங்க இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அதனால யூ மஸ்ட் பி சோ கேர்ஃபுல் ஆன் சீயிங் தி ப்ராப்ளம். அதை 2 தடவை நீங்க கண்டிப்பா படிச்சு அதுக்கப்புறம் தான் ஆன்சருக்குள்ளே வரணும். ஒரு 2 டைம்ஸ் நீங்க அதை கம்ப்ளீட்டா படிக்கணும். படிச்சுட்டு நீங்க ஆன்சருக்குள்ள வரும்போது இப்ப 32 அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன? 32 வந்து அது ஃபுல்ஃபில் ஆகணும்னா என்ன வேணும்? ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்ப அந்த டெக்ளரண்ட் வந்து ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? அந்த டிடியை வந்து மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் அதை பத்தி சொல்லியிருக்காரா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் அதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் நீங்க முடிவுக்கு வரணும். ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. ஒரு 164 கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. அந்த 164 கன்ஃபெஷன் கொடுத்து இந்த கன்ஃபெஷன் இந்த கேஸ்ல இருக்குன்னு காட்டுவாங்க. அதை அன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அக்யூஸ்ட் வந்து அன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. ப்ரொடியூஸ் பண்ண அன்னைக்கே மேஜிஸ்ட்ரேட் வந்து கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அந்த கன்ஃபெஷன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதை கொஞ்சம் நல்ல இன்டெப்தா பாத்தீங்கன்னா, இப்ப கன்ஃபெஷன் கொடுக்கறதுக்கு ஒரு அக்யூஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கூட்டுனாங்கன்னா, even the accused is ready to give confession, the confession should not be recorded on the day when he is produced. Instead, he should be asked to come next day or after lapse of 24 hours. That is what the breathing time should have been given to the accused to think twice before making confession. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி மேண்டேட்ஸ். இதெல்லாம் இருக்கா, இது தெரிஞ்சுட்டு இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேஸ் லா கொடுக்கறதுக்கோ ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கேஸ் லாஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எழுதுற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் சொல்றேன்.
இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் கேஸை பத்தி சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கண்டிப்பா கோட் பண்ணுங்க. எழுதிக்கோங்க. ஷரத் பெர்திச்சந்த் சாரதா, ஷரத் பெர்திச்சந்த் சாரதா versus State of Maharashtra, 1984, 4 SCC, page number 116. 1984, 4 SCC, page number 116. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு அந்த செயின் லிங்க் எப்படி கனெக்ட் ஆகணும், ஹவு தி லிங்க்ஸ் ஷுட் பி ஃபார்ம்ட் எ செயின் அப்படின்னு அதை சொல்றாங்க. இதுல ஒரு 5 கைட்லைன்ஸ் வந்து உங்க சுப்ரீம் கோர்ட்ல இஷ்யூ பண்றாங்க. இந்த 5 கைட்லைன்ஸ் கேன் பி கன்சிடர்ட் டு பி எ கோல்டன் கைட்லைன்ஸ் ஆர் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத பான்சீல் பிரின்சிபல்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கேஸை பத்தி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அப்ரோச் பண்ணும்போது ஆன் பியரிங் தி மைண்ட், ஆன் பியரிங் இன் மை மைண்ட் அபவுட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சரத் பெர்திச்சந்த் சாரதா அப்படின்னு சொல்லி ஒரு அதை கோட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க மற்றவங்கள இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களை காமிச்சிக்கலாம். இப்போ ஐ விட்னஸ் கேஸா இருக்குன்னா நீங்க இந்த வடிவேலு தேவர் கேஸை வந்து சைட் பண்ணிக்கலாம். சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கேஸா இருக்கு உங்ககிட்ட கொடுத்த ப்ராப்ளம்னா இந்த கேஸை நீங்க சைட் பண்ணிக்கோங்க, அதனால தப்பே இல்லை. அது போக இப்போ ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு இவ்வளவு விட்னஸஸ் தேவை, இவ்வளவு சாட்சியங்கள் தேவை அப்படின்னு ஏதோ ஒரு ரிஜிட் ரூல் இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 134 எவிடன்ஸ் ஆக்ட்ல no particular number of witnesses is necessary to prove a particular fact. Quantity doesn't matter, quality alone matters. ஒரு சாலிட்டரி ஐ விட்னஸ் இருந்தா கூட போதும், ஒரு சோல் ஐ விட்னஸ் அவங்கள மட்டும் நீங்க அப்ரிசியேட் பண்ணி அந்த எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு நம்புறபடியா இருக்கு, அது கராபரேட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா that alone is enough to decide the particular case. ஐயோ இதுல ஒரு விட்னஸே இருக்கு, இன்னும் ஒரு விட்னஸ் வேணும், இதெல்லாம் கராபரேட் ஆகலன்னு நீங்க போட்டு சுத்த வேண்டாம். 134 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வடிவேலு தேவர் கேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கேஸ் அந்த போட்டாங்க, சரத் பெர்திச்சந்த் சாரதா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ்லாவை நீங்க சைட் பண்ணிக்கலாம். சைட் பண்ணிட்டு அது போக இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க எழுதி வரும்போது என்னென்ன கன்க்ளூஷன், இப்ப அந்த எவிடன்ஸை நான் ரிலை பண்றேன்னா அதுக்கு லீகல் சென்ஸ்ல ரீசன் சொல்லணும், சும்மா நான் நம்புறேன்னு சொல்லக்கூடாது. இந்த இந்த எவிடன்ஸ் வந்து இது ப்ராசிக்யூஷன் கேஸோட மேட்ச் ஆகுது, அது போக மற்ற எவிடன்ஸோட மற்ற விட்னஸஸோட எவிடன்ஸ்ல இது கராபரேட் ஆகுது. 5 கைட்லைன்ஸ், 5 கோல்டன் பிரின்சிபிள்ஸ், அதுக்கு பேரு பான் சீல் பிரின்சிபிள்னு சொல்றாங்க. அதை இடையில நீங்க மெசேஜ்லாம் அனுப்ப வேண்டாம், அது ஜஸ்ட் நம்ம லாஸ்டா நீங்க அவங்க ஹோஸ்ட் சொன்ன மாதிரி கடைசி முடிக்கும் போது கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லிடுறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்க, அந்த கடைசி பார்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்டோட அந்த கன்க்ளூடிங் பார்ட் இருக்கு பாருங்க, அதுல whether the sentence is ordered to run concurrently or consecutively அந்த ஏரியாவை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அத கன்கரண்டா இப்ப நீங்க செஷன்ஸ் ஜட்ஜஸ் எக்ஸாம் எழுதுறதுனால இப்ப லைஃப் சென்டென்ஸ் இருக்கு, இப்ப 2 லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உதாரணமா சொல்றேன், 2 லைஃப் சென்டென்ஸ், 2 டபுள் மர்டர் கேஸ் வச்சுக்கோங்க. இப்ப 2 லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு இத கன்செக்யூட்டிவா ரன் பண்ண சொல்லணுமா கன்கரண்டா ரன் பண்ண சொல்லணுமா? யாராவது சொல்லலாம் மைக் ஆன் பண்ணி. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். ஓகே, இப்ப சஞ்சய் வினோ ராஜாங்கம் 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. இப்ப சஞ்சய் வினோட்ட நீங்க சொன்னதுனால உங்களை இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஏன் கன்கரண்டா சொல்லணும், கன்செக்யூட்டிவா ஏன் சொல்லக்கூடாது? சார் லைஃப் சென்டென்ஸ்ன்றதுனால அவங்க சொல்றேன் சார். நான் இப்போ சப்போஸ் வந்து சார் இயர்ஸ் கம்மியா இருந்திருந்தா மேபி கன்செக்யூட்டிவா சொல்லலாம். டபுள் மர்டர் ஒரே இது தானே சார், அதனால வந்து. ஓகே, சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க. எல்லாம் ரொம்ப தயாராகிங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா முத்துராமலிங்கம் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 2 more life sentences can be imposed but it cannot be ordered to run consecutively. ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு லைஃப் தான் இருக்க முடியும்.
a person who has the natural life of remainder of his life. அதுக்கு மேல அதை பண்ண முடியாது. ஸோ கன்கரண்டா தான் இன்னொரு சென்டென்ஸ் வந்து அதோட சூப்பர் இம்போஸ் ஆயிரும். அது மாதிரிதான் அது ஒரு சின்ன செக் அப்படி வச்சுக்கலாம். இப்ப 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் அந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப கிரிமினல் சைட்ல பிராக்டிஸ் பண்ணாதவங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி பவர் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். இப்ப செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து 35 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மர்டர் கேஸ்ல சார்ஜ் இஸ் ப்ரூவ்ட், அக்யூஸ் இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி. கொடுக்கலாம் சார். சபிதா ஜாய் கொடுக்கலான்றீங்களா? சார், தூக்கு தண்டனை வரைக்குமே தர்றதுக்கு நமக்கு பவர் உண்டு. ஆயுள் தண்டனையும் தரலாம். அப்படின்னும் போது 35 தரலாம் சார். அது 35 தர முடியாது சார். ஒண்ணு லைஃப் இல்லைன்னா இது இந்த ஹேங்கிங் தான் சார் தர முடியும். மேக்ஸிமம் எங்கேயும் சொல்லல சார். மேக்ஸிமமா டெத் தான் சார் நமக்கு சொல்லியிருக்காங்க. வெரி குட். சரி, ஓகே. நான் இதுக்கு மேல அதை ஃபர்தர் பண்ண விரும்பல. விமல் அவங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். சபிதா சொன்ன ஆன்சர் சரி கிடையாது. ஆக்சுவலா ஒரு செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம், டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். டெத் சென்டென்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு தி கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹைகோர்ட். அது ஒரு பக்கம். லைஃப் சென்டென்ஸ் மட்டும் தான் நீங்க கொடுக்க முடியும். 35 இயர்ஸ் 25 இயர்ஸ் 20 இயர்ஸ்ன்ற மாதிரிலாம் நீங்க கொடுக்க முடியாது. That can be done only by the constitutional courts, namely High Court and Supreme Court. நீங்க பண்ண முடியாது. செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்த அளவுக்கு லைஃப்னா லைஃப் தான் நீங்க கொடுக்கணும். இப்ப 302ல பாத்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் ஜென்ரலா இருக்கும். அதுக்கு நீங்க லைஃப் தான் சொல்லணும், ஆயுள் தண்டனை மட்டும் சொல்லணும். சாகுமுறை ஆயுள் அப்படின்னு நீங்க எழுதக்கூடாது. இப்ப போக்சோ ஆக்ட்ல செக்ஷன் 6 பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து லைஃப் சென்டென்ஸ் போட்டு வித்தின் பிராக்கெட் போட்டு நேச்சுரல் லைஃப் ஆஃப் ஏ பர்சன் சொல்லியிருப்பாங்க. அந்த இதை பொறுத்து ஒரு போக்சோ கேஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அதுல நீங்க வந்து சாகுமுறை ஆயுள் அப்படின்னு எழுதலாம், ஆயுள் முழுக்கன்னு எழுதலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அப்படி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஹெல்ட் டு பி ராங். அதனால லைஃப்னா லைஃப் தான் கொடுக்க முடியும். இந்த ஸ்டிப்புலேட்டட் ஆர் டைம் ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வந்து that can be imposed only by the High Court and Supreme Court. அவ்வளவுதான். இது ஒரு பாயிண்ட். இதுல இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பார்ட்ல தான் அவங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் செட் ஆஃப் பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்ப செட் ஆஃப் பத்தி ஒருவேளை ஹலோ வெரி குட் வெரி குட். செட் ஆஃப் பத்தி ஒருவேளை உங்க ஜட்ஜ்மெண்ட்ல உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளத்துல சொல்லலாம் கூட, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆல்ரெடி அண்டர்கான் பீரியட் இஸ் ஆர்டர் டு பி செட் ஆஃப் அண்டர் செக்ஷன் 428 ஆஃப் சிஆர்பிசின்னு சொல்லிருங்க. அது நம்மளை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை கண்டிப்பா சொல்லிடணும். அப்புறம் அக்யூட்டல் பண்ணினீங்கன்னா தி அக்யூஸ்ட் இஸ் செட் அட் லிபர்ட்டி அப்படின்னு எழுதிடணும். unless he is required in any other cases அப்படின்னு போட்டு அந்த கன்க்ளூடிங் பார்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மட்டும் நீங்க ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஜேர்னல் இருக்க ஜட்ஜ்மெண்ட்லயும் ஒரு அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். உதாரணமா நம்ம குரூப்ல கூட ஒரு அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட்டும் போட சொல்லி சொல்றேன் நம்ம ஜெனட்ட சொல்லி. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதுல பாத்தீங்கன்னா சில பேர் சொன்னாங்க இந்த ஆர்டர் எப்படி எழுதுறதுன்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டிஸ்சார்ஜ் ஆர்டர், ஒரு டிஸ்சார்ஜ் சம்பந்தமா அவங்கள்ட்ட ஒரு 227 பெட்டிஷனை கொடுத்து அதை டிசைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த 227 பொறுத்தளவுக்கு 227ல செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். 227ல இப்போ ஒரு 120B, ஒரு 302, 294B இந்த 3 அஃபென்ஸ்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதுல வந்து அவர் அக்யூஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் போடுறாரு on the ground that he was not available on the scene of occurrence on that particular day, he was somewhere else அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்து டிஸ்சார்ஜ் போடுறாரு. இதை வந்து இதுக்கு நீங்க ஆர்டர் எழுதுங்க அப்படின்னு ஒரு உதாரணமா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்கறான்னு சொன்னாங்க. இதை எப்படி எழுதலாம்? விமல் சொல்லுங்க. டிஸ்சார்ஜ்ல இப்படி அக்யூஸ்ட் ஒரு ப்ளீ எடுக்கிறாரு.
ஒரு அலிபி ப்ளீ எடுக்கிறாரு. இத வந்து எப்படி நீங்க டிசைட் பண்ணலாமா? வேற சபிதா மேடம் சொல்லுங்க. சார் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுங்க சார். நம்ம அலிவி இப்படிலாம் எப்போனா ஆஃப்டர் ட்ரையல் அப்போதாங்க சார் எடுக்கணும். இப்போ இது பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸை மட்டுமே வச்சு டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சார். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப டிஸ்சார்ஜை பொறுத்த அளவுக்கு 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு, presumption of innocence இருக்கு பாருங்க, that is to be considered during trial. இங்க presumption of accused, presumption of accusation alone should have been considered. Even based on presumption, even based on suspicion or strong suspicion, charges can be framed, discharge petition can be dismissed. இவ்வளவுதான் கான்செப்ட். அவங்க ஒரு இப்ப பாஸ்போர்ட் என்ட்ரியை கொண்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இது ஒரு அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட், இதை பேஸ் பண்ணி என்னைய டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா கூட accused has no say at all. Accused cannot produce any document whatever it is in nature. அது பண்ணவே முடியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ டிஸ்சார்ஜை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், வெதர் தி அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில்ட் டு பி டிஸ்சார்ஜ் இன் தி பிரசன்ட் கேஸ் ஆர் நாட் அப்படின்னு போட்டு அப்படியே நீங்க ரீசன் சொல்லிடலாம், டிசிஷன் சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்லிடலாம். இதுதான் அந்த ஆர்டர். அது போக பாத்தீங்கன்னா ப்ளீ பார்கெனிங். இப்ப ப்ளீ பார்கெனிங் பாத்தீங்கன்னா அதுல அந்த கான்செப்ட் பாருங்க. இப்ப ஒரே ஒரு ஜட்மெண்ட் இப்ப ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பார்த்தேன். அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேஸ் ப்ராசிக்யூஷன்ல அப்படியே இருக்குது, அந்த இதாகாம ட்ரையல் நடக்காம, ஸோ நீங்க போய் அந்த ப்ளீ பார்கெனிங் ட்ரை பண்ணுங்கன்றாங்க. பட் அகடமிக்கா எல்லா வருஷமும் இந்த ப்ளீ பார்கெனிங் பத்தி ஒரு கேள்வி வந்துடுது. எனக்கு என்னமோ தோணுது, ப்ளீ பார்கெனிங்ல வந்து ஒரு அஃபென்ஸ், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து அதுல நீங்க என்ன ஆர்டர் எழுத போறீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ற கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீ பார்கெனிங்கை பொறுத்த அளவுக்கு சாப்டர் 21A ஆஃப் சிஆர்பிசி பத்தி சொல்றாங்க. 21A ஆஃப் சிஆர்பிசி 265A இருந்து 265L வரைக்கும் சொல்றாங்க. பொதுவா அக்யூஸ்ட் வந்து அஃபிடவிட் போடக்கூடாது, போட முடியாது, போட கம்பல் பண்ணக்கூடாது. இதுதான் இது. அக்யூஸ்ட் கேனாட் பி கம்பல் டு ஃபைல் அஃபிடவிட். பட் இதுல நான் கொஞ்சம் இதை பெக்குலியரா பாக்குறேன். 265P-ல when plea bargaining is sought for, the accused shall file affidavit அப்படின்னு சொல்றாங்க. இதுல 265B-ல அதை ஸ்வான் பண்ணி நான் அதுக்கு ரெடியா இருக்கேன் ப்ளீ பார்கெயின் பண்றதுக்குன்னு சொல்லணும். நான் இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ப்ளீ பார்கெனிங்ல வந்து இந்த கோர்ட் அதை ஏத்துக்கிட்டா அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் வந்து ப்ளீ பார்கெயின் பண்ற மாதிரி இருந்தா அது டோட்டல் அந்த கேஸ் முடிஞ்சிடும், விடுதலை பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் மை அசம்ஷன் வாஸ் ப்ரூவ் டு பி எரோனியஸ். இப்பதான் நான் அதை படிக்கிறேன். அந்த சாப்டர் ப்ளீ பார்கெயின் பண்ணா கூட கன்விட் பண்ணலாம். இப்போ ஒரு மினிமம் சென்டென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அஃபென்ஸா இருக்கு. பட் அது வந்து இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் தி பர்வியூ ஆஃப் சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ். சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ்ல ப்ளீ பார்கெயின் பண்ண முடியாது. ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது. ஜூனியல்ஸ்க்கு வந்து இது பண்ண முடியாது. இதுதான் அந்த 2 ரிஜிட் ரூல் இங்க சொல்றாங்க. மற்றபடிக்கு இது ப்ளீ பார்கெயின் பண்றதுல 7 வருஷங்களுக்கு குறைவா தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளை ப்ளீ பார்கெயின் பண்ணிக்கலான்றாங்க. இப்ப மினிமம் சென்டென்ஸ்னு பிரெஸ்கிரைப் பண்ணிட்டா அந்த மினிமம் சென்டென்ஸை அதை குறைக்கவே முடியாது இன் நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ். ஆனா இந்த ப்ளீ பார்கெனிங்க பாத்தீங்கன்னா மினிமம் சென்டென்ஸ் ஒண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ளீ பார்கெனிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அந்த மினிமம் சென்டென்ஸ்ல half ஆஃப் தி சென்டென்ஸ் கொடுக்கும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 265E-ல கிளாஸ் சி. இதுல மினிமம் சென்டென்ஸ் வந்து நார்மலா ஒன்ஸ் மினிமம் சென்டென்ஸ் இஸ் ப்ரொவைடட் இன் அ ஸ்டாட்யூட்னா it should not be touched upon. The court is bound to give minimum sentence. Court should not show any leniency. This is the settled law.
இதுல ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கு பாருங்க. ப்ளீ பார்கெனிங் அக்செப்ட் பண்ணிட்டா மினிமம் சென்டென்ஸ் பத்தி இப்ப ஒரு 3 மாசம் மினிமம் சென்டென்ஸ்னா அதுல நீங்க 1.5 மாசம் ஆக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி இதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்லயும் நம்ம இதை விட்டுறலாம், 360யும் இன்வோக் பண்ணிக்கலாம். முடியாத பட்சத்துக்கு இது ரெண்டும் பண்ண முடியாது, மினிமம் சென்டென்ஸ் அட்லீஸ்ட் இம்போஸ் பண்ண நினைச்சா கூட ஈவன் half of the minimum sentence can be imposed when plea bargaining is accepted by the court. இதுதான் அதுல கான்செப்ட். ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இதுக்கு வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ் அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ்னா என்ன மாதிரி அஃபென்ஸ்லாம் வரும் அப்படின்னா, பப்ளிக் மணி இன்வால்வ் ஆகிற மாதிரி அஃபென்ஸா இருந்தா, ஒரு மணி லாண்டரிங், இப்போ ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்தி பப்ளிக் நிறைய அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ டான்பீட் ஆக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டே 7 years தான் இருக்க முடியும். அப்ப அந்த மாதிரி அஃபென்ஸ்ல ப்ளீ பார்கெயின் பண்ண முடியுமானா இட் கேனாட் பி. அதை பண்ண முடியாது. இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம இதுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேள்விகள் யாராவது கேட்டீங்கனாலோ இல்ல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ நம்ம அதுல இருந்து தொடர்ச்சியா கொஞ்ச நேரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் டவுட் யாருக்கு இருந்தாங்கன்னா 1 by 1 ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கூப்பிடுறேன். சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப நீங்க எழுதுற ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன மாதிரினா இட் ஷுட் பி பேஸ்ட் அப்பான் லீகல் டெஸ்டிமோனியா இருக்கணும். நீங்களா வந்து இது இப்படி நடந்துருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அசம்ஷன் பிரசம்ஷன் சர்மைசஸ்ல ஜட்ஜ்மெண்ட் நீங்க எழுதிடக்கூடாது. உங்க கன்க்ளூஷன் வந்து இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் லீகல் டெஸ்டிமோனி. அதுல நீங்க இந்த இதை அப்ரிஷியேட் பண்ணேன், இது இந்த எவிடன்ஸ் நம்புற மாதிரி இருக்கு, ஸோ நான் இதை கன்விக்ட் பண்றேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க சும்மா ஜென்ரலா போய் இது இப்படி நடந்திருக்கும் அப்படி நீங்களா அசியூம் பண்ணிடக்கூடாது. தட் இஸ் ராங். கேள்வி கேட்கலாம் ஜெகன். விமல் சார். சார் குட் ஈவினிங் சார். அது ப்ளீ பார்கெனிங்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது 265 ல கொடுக்கணுமா இல்ல 235 சொல்லிட்டு கொடுக்கணுமா சார்? தண்டனை கொடுக்கும்போதோ இல்ல அக்யூட்டல் பண்ணும்போதோ 265 எஃப்ல கொடுக்கணும். ஓகேங்க சார். சோ அப்ப நம்ம அங்க வந்து 235 யூஸ் பண்ண கூடாது. ஆமா ஆமா. ஓகே தேங்க் யூ. ஏன்னா இது வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன் கோட் மாதிரி. ப்ளீ பார்கெனிங் பொறுத்த அளவுக்கு இதுக்குள்ளதான் நீங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து கையாண்டுக்கிடணும். நீங்க அந்த யூசுவல் 235 இது மேல போகக்கூடாது. தேங்க்யூ. சார் கணேஷ் சார். கணேஷ் சார் எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் மெடிக்கல் விட்னஸ், மெடிக்கல் எவிடன்ஸ் எப்படி? நீங்க 2 எவிடன்ஸ் சொன்னீங்க, சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொன்னீங்க, டைரக்ட் எவிடன்ஸ் சொன்னீங்க. எவிடென்ட்ரி வேல்யூ ஆஃப் மெடிக்கல் விட்னஸ், மெடிக்கல் எவிடன்ஸ், எக்ஸ்பர்ட் விட்னஸ். ஓகே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, டாக்டரோட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒப்பீனியேட்டிவ் எவிடன்ஸ். அது வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் தி கராபரேட்டிங் பர்பஸ். அதை மட்டும் வச்சு ஒரு ஃபைண்டிங் கொடுக்க முடியாது. உதாரணமா இப்ப டிஎன்ஏல ப்ரூவ் ஆயிருக்கும், டிஎன்ஏல அக்யூஸ்டும் இந்த அக்யூஸ் தான் இந்த அஃபென்ஸுக்கு காரணம் அப்படின்னு ஒரு டிஎன்ஏல ப்ரூவ் ஆயிருக்கும். அது மட்டுமே இருக்கும், வேற எவிடன்ஸே இருக்காது. அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கோர்ட் வந்து அக்யூஸ்ட கன்விக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இட் cannot be. Scientific evidence alone will not have a role unless it is corroborated with the other circumstances. இதுதான் கான்செப்ட். மெடிக்கல் எவிடன்ஸை மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஒருவேளை மெடிக்கல் எவிடன்ஸும் ஆக்குலர் எவிடன்ஸ் சொல்ற மாதிரி இந்த ஐ விட்னஸஸ்க்கு இடையில ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குன்னா ஆக்குலர் எவிடன்ஸ் அலோன் ப்ரிவைல் ஓவர் தி மெடிக்கல் எவிடன்ஸ். ஓகே. பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? காளி சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. மெடிக்கல் எவிடன்ஸ்க்கு கேஸ் லாஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி கோர்ட் cannot be convicted அதுக்குன்னு கேஸ்ல இருக்குங்களா? அப்படி ஒன்னும் கேஸ்லாம் இல்லம்மா. அதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ரூலே அதுதான். மெடிக்கல் எவிடன்ஸ்ன்றது ஒரு ஒப்பீனியேட்டிவ் எவிடன்ஸ். இட் should be used only to corroborate the evidence. சரியா? காளிதா சார். சார் வணக்கம் சார். கிளாஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க சார். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார்.
சொல்லுங்க சார். தேங்க்யூ. என்னன்னா இப்போ இந்த ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் இருக்கு இல்லைங்க சார், இந்த ஆமா. எஸ்சிஎஸ்டி ஆக்ட், போஸ்ட் ஆக்ட்ல செக்ஷன் 12 3 இயர்ஸ் அஃபென்ஸ், ஸ்பெஷல் ஆக்ட்ல எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல இருக்குன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல கன்விக்ட் பண்ணாம ஒரு 324 325 கன்விக்ட் பண்றாங்கன்னா அதுல வந்து ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டை இன்வால்வ் பண்ணலாங்களா? ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்டை இன்வோக் பண்ணக்கூடாதுன்னு பார் இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது. இப்ப ஸ்பெஷல் ஆக்டை பொறுத்த அளவுக்கு இப்ப ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் நம்ம ஒரு கிளாஸே இதுல கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுல வந்து என்னென்ன ஆக்ட் எல்லாம் பார் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்ப என்டிபிஎஸ் ஆக்ட் வந்து அதுல ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்டை இன்வோக் பண்ண முடியாது, தட் இஸ் அ பார். அது மாதிரி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லயும் பார் இருக்கு. அப்படி பார் இருக்கிற ஆக்ட்லயே ஸ்பெசிபிக்கா பார் இருக்குன்னா then that probation offenders act should not be used upon. Okay sir, thank you. Chat box lo question sir, kindly explain the appeal order sir. அப்பீல்ன்றது ஒண்ணுமே இல்ல, கண்டினியூஷன் ஆஃப் ட்ரையல் தான் அப்பீல். அதே மாதிரி அப்பலேட் கோர்ட்டுக்கும் இந்த ரீஅப்ரிசியேஷன் ஆஃப் பவர் இருக்கு. the appellate court can reappreciate the evidence as that of trial court. 386ல அந்த appellate courtல உள்ள பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா they can reappreciate the evidence. இதுக்கெல்லாம் என்ன பார்த்தோமோ அதுதான் அதை பார்க்க போறோம். ட்ரையல் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்து whether it is sustainable in law or not அப்படின்னு ஒரு இது, the evidence adduced by the prosecution can be believed or not அப்படின்னு ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். சார் விமல் சார் உங்க டவுட் கேளுங்க சார். சார் கேட்டாங்க சார். பாலா சார். எஸ் சார். சார் பாலா ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். இந்த ப்ளீ பார்கெனிங் எந்த ஸ்டேஜ்ல சார் எடுக்கிறது? டூரிங் ட்ரையல்னு இருக்கு, டூரிங் ட்ரையல் பிஃபோர் ஜட்ஜ்மெண்டா? பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியுமா? ஆமா, இப்ப ட்ரையல் நடந்து இப்ப எல்லா விட்னஸும் விசாரிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமும் அதை ப்ளீ பார்கெயின் பண்ணணும்னு நினைச்சா நீங்க பண்ணிக்கலாம். என்னன்னா இது ப்ளீ பார்கெயின் வந்து மீச்சுவலா பண்றது, அக்யூஸ் மட்டும் ரெடியா இருக்கிறது இல்ல, அதுக்கு ப்ராசிக்யூஷனும் தயாரா இருக்கும். அக்யூஸ்ட் பெட்டிஷன் போடலாம் ப்ளீ பார்கெயின் பண்ண தயாரா இருக்கேன்னு. ஃபார் தட் தி ப்ராசிக்யூஷன் மஸ்ட் பி நோட்டீஸ்ட், தென் தே ஷுட் கம் ஃபார்வர்ட். நீங்க யூனிலேட்டரா அதை பண்ண முடியாது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஒரு டவுட் சார். சார் எக்ஸ்பர்ட் விட்னஸ் இருக்குல்ல சார் 45. ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் விட்னஸ் வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன். கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் சார் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃபே கிடையவே கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இட் இஸ் லைக் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ், அது வந்து ஒரு ஒப்பீனியனேட்டிவ் எவிடன்ஸ் தான். அதை மட்டும் வச்சு there cannot be any finding by the criminal courts. Thank you sir. Okay. ஆனா அப்ப இன்னொரு சின்ன டவுட், நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, நம்ம அதுல ஜெனரல் எக்ஸெப்ஷனை பிளேஸ் பண்ணி எழுதலாம். கண்டிப்பா பண்ணலாம். இப்ப ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல நீங்க வர்ற மாதிரினா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி அந்த இல்லஸ்ட்ரேஷன் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக நான் இதை 304 பார்ட் 1க்கு மாத்துறேன், பார்ட் 2க்கு மாத்துறேன்னு மாத்த முடியாது. unless facts of the particular case warrants. இப்ப அதுல வந்து திடீர்னு சண்டை இருந்துச்சு, போனாங்க கடைக்கு போய் கேட்டாரு, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு குவாரல் வருது, ஒரு சடன் ஃபைட் எமர்ஜ் ஆகி அது அக்கரன்ஸ் ஆயிடுது, அது வந்து மர்டர் ஆயிடுதுன்னா then you can use it. ஓகே, தேங்க் யூ. அது டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சஸ்டெயின்ட் ப்ரொவோகேஷன் இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா then you can take sustained provocation plea 304 பார்ட் கூட நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, தேங்க் யூ. ஜெகன். தேங்க் யூ சார். சூரி சார் இருக்காரா? சூரி சார் இருக்காங்க. சீனியர் சார் சூரி சார் இருக்கேன் சார், கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா, உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலாம் சார். உங்க லெக்சர்ல நான் கருத்து சொல்ற அளவுல வளரல இன்னும். நீங்க அப்பலேட் சைடுல இருக்கீங்க. ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு. சொல்லுங்க சார். இப்போ 227 CRPCM எடுத்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆஃப் த கேஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டட் ஹியர் வித் இருக்கும், வித் ரிப்போர்ட் இருக்கும், போலீஸ் ரிப்போர்ட்.
ஸோ அது 173ல என்ன ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்களோ அந்த ரெக்கார்ட்ஸையும் டாக்குமெண்ட்டையும் தான் பார்வையிடணும் இருக்கு. ஆமா சார். ஆஃப்டர் ஹியரிங் சப்மிஷன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் அண்ட் தி அக்யூஸ்ட் ஆன் த பாயிண்ட், அதான் 227. ஸோ ப்ராசிக்யூஷனுடைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் பெர்சீவ் பண்ண முடியும்னா அக்யூஸ்டுடைய டிஃபென்ஸுடைய டாக்குமெண்ட் எதையும் பெர்சீவ் பண்ண முடியாது. ஆமா சார். பட் ஒருத்தன் ப்ளீ ஆஃப் அலிபிங்கிறத வந்து டிசார்ஜ் ஸ்டேஜ்லயே ரைஸ் பண்றான்னு வைங்க, அதை ஏன் பார்க்க கூடாது? அதாவது ப்ளீ ஆஃப் அலிபி ரைஸ் பண்ணா அது வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ரூல் ஆஃப் எவிடன்ஸ். யூ ஷுட் ப்ரொடியூஸ் எவிடன்ஸ். when you produce evidence, the court should not see the evidence that is produced by the accused. There arose problem. அது அந்த ப்ளீ ஆஃப் அலிபிக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ணா கோர்ட்டுடைய டைம் வேஸ்ட் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? 100%. 482ல ஹை கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. if the document is of sterling in quality na it can be looked upon by exercising 482. State of Orissa versus Dubhendranath Badin ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு 2005ல ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா 227ல தி செஷன் ஜட்ஜஸ் ஹேண்ட்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றாங்க. 482ல கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தா மோர் யூஸ்ஃபுல். ஏன்னா இப்ப அன்டிஸ்பியூட்டட் டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு ஒரு அன்இம்பீச்சபிள் டாக்குமெண்ட் இருக்கு, அத கண்டிப்பா கோர்ட் கேன் லுக் இன்டு இட். அட் பிரசன்ட் there is no way at all, but let's hope it will come hereafter. as a trial advocate எங்களுக்கு அது ஒரு எப்பவுமே ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். சரி, thank you. ஓகே, thank you சார். உங்க சீனியர்ஸ் வந்து இந்த உங்களோட பிஸி டைம்லயும் இப்படி நீங்க கற்கதுல காட்டுற ஆர்வம் தான் எங்களை வந்து படிக்கணுங்கிற ஒரு தூண்டுதலுக்கு உள்ளாக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சூர்யா சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். வாங்க. தேங்க்யூ.